தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புள்ள மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்கள் அனைவரையும் கமுதி பங்கு இறை சமூகம் அன்புடன் வரவேற்கின்றது. உலகில் தோன்றி நிலைத்த சமயங்களும் அவற்றின் தலைவர்களும் மனித வாழ்வு மாண்புடையதாய் சமைக்கப்பட அன்பே அவசியம் என்றனர். இறைமகன் இயேசுவின் மன்னக வருகை இறைமனித உறவின் நிறைவான அன்பாக அமைந்ததென்றோ? அன்பு எனும் திறவுகோலுக்கு திறக்காத கதவின் தாழ்பால் இருக்க வாய்ப்பில்லை என்பதை அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்கிறது தமிழ்மறை. பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்று அறைகூவல் விடுக்கிறது. பிறர் அன்பில்தான் இறையன்பும் பிணைந்துள்ளது. தனது மகனையே உலகிற்கு மனிதருக்கு அளிக்கும் அளவுக்கு இறைவனின் அன்பு இயேசுவில் வெளிப்பட்டது என்பதை மீண்டும் மீண்டும் நினைவூட்டும் நிகழ்வாக திருவருகையின் காலம் அமைவதோடு அத்தகைய அன்பை நம்மிலும் பிறரிலும் ஏன் உலகெங்கிலும் வளர்க்க திரு அவை அழைப்பு விடுக்கின்றது. அத்தகைய அன்பில் வளர வாழ அன்பினை வழங்க தேவையான அருளின் வரத்தை வேண்டி இணைவோம் இன்றைய இறைபலியில். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீரங்களை அழைத்து செல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். இஸ்ரவேலே, என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 2 முதல் 5 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லேகமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரவேலை, என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறுவரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். 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 இஸ்ரவேலின் நாயரே, செவி சாயும். கேருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்க வாரும். உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்க வாரும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வலக்கை நட்டு வைத்த கிளையை, உமக்கென நீர் வளர்த்த மகவையே காத்தருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்று நீர் உறுதி பெறச் செய்த மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும்.
எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை திருவசனங்கள் 5 முதல் 10 நிறைவாக. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரி பலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரி பலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது
எலிசபெத்து வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ள குழந்தை பேர் உவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறை நமது திரு அவையானது அன்பின் ஞாயிறாக கொண்டாடுகின்றது. அன்பு என்ற ஒற்றை சொல்லை நாம் பல நேரங்களில் மறையுறை வழியாக கேட்டிருப்போம், அறிந்திருப்போம், வாழ்ந்திருப்போம். அன்பு என்று சொல்லக்கூடிய அந்த சொல் எப்படி வாழ்வாக்க வேண்டும் என்பதை மரியாள், எலிசபெத்து மற்றும் முதல் வாசகத்தை வாசிக்க கேட்ட மீகா இறைவாக்கினர் என்ன சொல்கின்றார்கள்? இவர்களுடைய பாதையில் நாம் நடக்கின்ற பொழுதுதான் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை அர்த்தமுள்ள வகையில் நாம் கொண்டாட முடியும். மரியாள் இறை வார்த்தையை கேட்டவுடனே விரைந்து சென்றாள். உண்மையான அன்பு எதையும் மறைக்காது. 12 வயது நிரம்பிய மரியாளுக்கு நீ கருவுருவாய் தூய ஆவியினால் என்று சொல்லப்பட்ட இறை வாக்கை நம்புகின்றால், உண்மையான அன்பு இருப்பதனால் மறைக்காமல் உடனடியாக தன்னுடைய உறவை நோக்கி பயணம் செல்கின்றாள். ஆகவே உண்மையான அன்பு என்பது மறைக்காத ஒரு அன்புதான் உண்மையான அன்பு. இரண்டாவதாக, உண்மையான அன்பு காலதாமதம் செய்யாது, விரைந்து செல்கின்றாள். உதவுவதற்காக மரியாள் விரைந்து செல்கின்றாள். ஏனென்றால் அவளுடைய அன்பானது உண்மையான அன்பு. எலிசபெத்துக்கு மட்டுமல்ல, கானாவூர் திருமணமாக இருக்கலாம், இன்னும் பல்வேறு நிகழ்வுகளில் மரியாள் விரைந்து செயல்படக்கூடிய ஒரு பெண்மணியாக இருக்கின்றாள். அன்று மட்டுமல்ல, இன்றும் உலகத்திலே பல்வேறு துன்பங்களால் மக்கள் தவிக்கின்ற பொழுது, அன்னையை நோக்கி அபயக்குரல் எழுப்புகின்ற பொழுது விரைந்து வந்து உதவி செய்யக்கூடிய அன்னைதான் நமது மரியாள். ஏனென்றால் அவளுடைய அன்பானது உண்மையான அன்பு. ஆகவே உண்மையான அன்பு காலம் தாழ்த்தாது. அன்புக்குரியவர்களே, நாம் இறைவன் மீதும் அடுத்தவர் மீதும் அன்பு வைத்திருந்தோம் என்றால் உடனடியாக செயல்படுவோம். காலதாமதமாக திருப்பலிக்கு வரமாட்டோம், காலதாமதமாக எந்த செயலையும் செய்ய மாட்டோம். போலித்தனமான அன்புதான் காலத்தை பார்க்கும், ஆனால் உண்மையான அன்பு விரைந்து செல்லும்.
இந்த அன்பின் அடிப்படையில் அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது, உண்மையான அன்பு இருந்தால் எத்தனை தடைகள் வந்தாலும் அவை அனைத்தையுமே எதிர்கொள்ளக்கூடிய சக்தி கிடைக்கும். மரியாள் எலிசபெத்தை சந்திப்பதற்காக ஏறக்குறைய 150 கிலோமீட்டர் நடந்து செல்கின்றார். ஒரு 12 வயது பெண்மணி தன்னுடைய உறவை பார்ப்பதற்காக ஏறக்குறைய 4 நாட்கள் நடக்க வேண்டும். ஆகவே இந்த நடை பயணம் என்பது எளிதான பயணம் அல்ல. பல்வேறு விதமான தடைகள் இவள் மேற்கொள்ள வேண்டி இருந்தது. ஒன்று, சமாரிய பகுதியை கடக்க வேண்டும். யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் பிடிக்காத ஒன்று, அந்த பகுதியை கடக்க வேண்டும். பாலை நிலத்தை கடக்க வேண்டும். பாலை நிலத்திலே பாம்புகளும் விஷப்பூச்சிகளும் இருக்கும். ஆகவே இதையும் தாண்டி அவள் செல்ல வேண்டும். திருடர் பயம், இவை அனைத்தையும் தாண்டி, இந்த தடைகள் அனைத்தையும் தாண்டி எலிசபெத்தை ஒரு 12 வயது பெண்மணி சந்திக்க சென்றாள் என்றால் உள்ளத்தில் இருந்தது ஆழமான அன்பு. ஆழமான அன்பு இருந்தால் துணையை தேடாது. என்னுடைய தந்தை வந்தால் நான் பார்க்க செல்வேன் என்றோ, வேறு யாராவது வந்தால் துணைக்கு வந்தால் இந்த தடைகளை என்னால் தகர்த்தெறிய முடியும் என்று நினைக்காது. உண்மையான அன்பு இருந்தால் யார் வந்தாலும் சரி, வராவிட்டாலும் சரி, எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, எத்தனை மகிழ்கள் இருந்தாலும் சரி, அவை அனைத்தையும் தாண்டி செல்வதுதான் உண்மையான அன்பு. ஆகவே இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த அன்பின் ஞாயிறை கொண்டாடக்கூடிய இன்று சற்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். நுகர்வு கலாச்சாரத்திலே போலித்தனமும் வெளி வேடமும் நிறைந்த அன்புதான் இன்று மிகுதியாக இருக்கின்றது. பல நேரங்களில் இந்த சக்கரியாவை போல கனத்த இதயத்துடன் ஊமைகளாகவும் செவிடர்களாகவும் ஆச்சரியப்படாதவர்களாகவும் அற்புதம் நிகழாது என்று அந்த குடிலுக்கு சென்றால் நீங்கள் இயேசுவை காண முடியாது, இயேசுவை அன்பு செய்ய முடியாது. எப்பொழுது நம்முடைய உண்மையான அன்பானது அது இறையன்பாக இருந்தாலும் சரி, பிறரன்பாக இருந்தாலும் சரி, எப்பொழுது மறைக்காமல் விரைந்து தடைகளை தாண்டி நாம் எந்த துணையும் இல்லாமல் இறைவன் ஒருவன் எனக்கு இருக்கின்றான் என்ற நம்பிக்கையோடு செல்கின்ற பொழுதுதான் அது உண்மையான அன்பு. இந்த உண்மையானவர்கள்தான் இயேசுவை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தினார்கள், மகிழ்ச்சியில் திளைத்தார்கள். எலிசபெத்தினுடைய கருவில் இருந்த யோவானும் துள்ளி குதித்து அகமகிழ்ந்தார். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஒரு சில மணித்துளிகள் நம்மையே நாம் கேள்வி கேட்போம். அண்மையில் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாட இருக்கின்றோம். எப்படிப்பட்ட கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடப் போகின்றோம்? உண்மையான அன்போடு, கள்ளம் கபடி இல்லாமல் விரைந்து செயல்படக்கூடிய, தடைகளை தாண்டி எத்துணையும் இல்லாமல் இறைவன் துணையோடு இந்த இயேசு பாலகனை என்னுடைய உள்ளத்திலும் என்னுடைய குடும்பத்திலும் பிறப்பதற்கு இந்த அன்பால் இந்த அவனியை, இந்த சமூகத்தை நாம் அணி செய்வோம் என்ற நம்பிக்கையோடு இத்திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது நம்பிக்கை அறிக்கையை பாடுவோம். ஆவியின் வல்லமையா
இந்த உலகத்தை மீட்பதற்காக தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பி அன்பு கூர்ந்த அந்த இறைவனுடைய பாதத்தில் நமது மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். அன்பே உருவான எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் அன்பினால் முன் குறிக்கப்பட்டு அதன் விளைவாய் பெற்றுள்ள அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து வாழ்வாலும் போதனையாலும் மக்களை அன்பின் வழியில் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் பகிர்வே எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவரும் தங்கள் மக்களின் மேல் உண்மையாக அன்புள்ளம் கொண்டவர்களாய் தங்களது சுயநலம் துறந்து மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர்களாய் எச்செயலையும் முன்னெடுக்க வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாறாத அன்பினால் மனுக்குலம் தேர்ந்த எம் இறைவா, எம் பங்கில் உள்ள குழந்தைகள், இளையோர் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் கிறிஸ்தவர்களாய் பக்தியில் நிலைத்து இறை நம்பிக்கையில் வேரூன்றி பங்கின் வளர்ச்சிக்கு கருத்தொருமித்து உழைத்திடவும் சமூக முன்னேற்றம் பெற்றிடவும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே வாழ்வின் அடித்தளமாய் அமைவதாக என மொழிந்த எம் இறைவா, எம் பங்கில் அனைத்து குடும்பங்களும் அன்பின் பிணைப்பால் கட்டி எழுப்பப்படவும் அன்பினால் ஒருவரை மற்றவர் புரிந்து ஏற்று கிறிஸ்து பிறப்பின் தயாரிப்பாக தங்களிடம் உள்ள ஏற்ற தாழ்வுகளை சமன் செய்து உமது வருகையை எதிர்கொள்ள வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பினால் எம்மை மீட்க வந்த தெய்வமே எம் இறைவா, நற்செய்தி அறிவிப்பு பணியில் முழு மூச்சாய் செயல்பட்டு வரும் மாதா தொலைக்காட்சி உழைப்பாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவ்வூடக செயல்பாட்டால் உலகின் மூலை முடுக்கெல்லாம் உமது அன்பின் வருகையை சான்று பகரவும் உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். பேரிரக்கமும் கருணையும் கொண்ட கடவுளே, இளமையான பெண் மரியா, முதிர்ந்த வயது பெண் எலிசபெத், இவர்கள் உண்மையான அன்பு இருந்ததனால் தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளை புகழ்ந்தார்கள். அதேபோல எங்களுடைய அன்பும் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு உண்மையான அன்பு வாழ்க்கை வாழ்வோம் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்திலே எங்கள் மன்றாட்டுக்களை சமர்ப்பிக்கின்றோம். நீர்தாமை ஏற்று ஆசீர்வதித்து எங்களை நிலை வாழ்வுக்கு வழிநடத்த வேண்டுமென எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய
நன்றிகள் ஏந்துங்களே. நாளும் நன்றி பலிகள் கொடுத்து அவருக்கு ஏற்றதே. மனம் மேளதாளம் முழங்கி அவரை ஏத்தி போற்றுதே. நாளும் நன்றி பலிகள் கொடுத்து அவருக்கு ஏற்றதே. மனம் மேளதாளம் முழங்கி அவரை ஏத்தி போற்றுதே. நானிலங்கள் விளைந்தன, நவதானியங்கள் குவிந்தன. நானிலங்கள் விளைந்தன, நவதானியங்கள் குவிந்தன. ஆண்டவரே இதை செய்தார் என்போம், ஆண்டவரே இதை செய்தார் என்போம். இதய சுரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே. இதய நன்றிகள் ஏந்துங்களே. அன்பின் காணிக்கையாய் நம் நன்றி காணிக்கையாய், அன்பின் காணிக்கையாய் நம் நன்றி காணிக்கையாய். இதய சுரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே. இதய நன்றிகள் ஏந்துங்களே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மரியாவின் திருவயிற்றை தூய ஆவியார் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள இக்காணிக்கை அவரே புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள்
கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வர இருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டிக்காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானக தூதரணிகளோடு நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மீட்பளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் நாங்கள் மென்மேலும் இறை பற்றுடன் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வுகளை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.